தேவையான பொருட்கள் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஸ்பைசஸ், சிக்கன் வித் போனோட இஞ்சி பூண்டு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். இதை எப்படி அரைச்சது காமிக்கிறேன் இருங்க. ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு மட்டும் போட்டுக்கோங்க. எப்பவுமே சிக்கன் குழம்புக்கு வெங்காயம் நல்லாவே சவக்கணும். சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாவே சவக்கணும் வெங்காயம். வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நல்லாவே தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன், அந்த விழுத போட்டுக்கலாம். 2 ஸ்பூன். இந்த மசாலா நல்லாவே வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லாவே சிக்கன் குக் ஆயிடுச்சு. சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள் ஒரு 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் கிளறி விட்டு நமக்கு தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 2வது டைம் கழுவுன அரிசியோட தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே நான்வெஜ் சமைக்கும் போது ஃபிஷ் குழம்போ, நான்வெஜ் சிக்கனோ, மட்டனோ, ஃபிஷ் கிரேவி எதுவும் செஞ்சாலும் இந்த ரைஸ் வாட்டர் ஊற்றி சமைச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் தான் எப்போவுமே நான்வெஜ் சமைப்பேன். தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் கொதிக்க வைங்க. சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தழை, புதினாத்தழை தூவி இறக்கிடலாம். எண்ணெயில் வதக்கிட்டு 5 நிமிஷம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சாலே சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கம்மன்னு வாங்க சாப்பிடலாம்.